الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم فقهني في الدين وعلمني تأويل كتابك وفهمني شريعة نبيك محمد صلى الله عليه وسلم واجعلني من العلماء العاملين الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهديين واغفر لي ولجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரிகளே, இந்த மதரசாவுடைய ஆலிமாக்களே, முதரிசாக்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த கல்வி அமர்வில் உங்களை சந்திப்பதற்கு உங்களோடு சில மார்க்க செய்திகளை நினைவு கூறுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக மார்க்க கல்வி மாணவர்களை மாணவிகளை சந்திக்கும் போது சில அடிப்படையான செய்திகளை பகிர்ந்து கொள்வதுண்டு. அந்த அடிப்படையில் அதே சில அடிப்படையான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா அந்த செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் நன்மையான செய்திகளாக, தக்வாவுடைய செய்திகளாக, இஹ்லாஸுடைய செய்திகளாக, கல்வி அதிகரிப்பதற்குரிய செய்திகளாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நீங்களாம் எதற்காக இந்த மதரசாவில் சேர்ந்தீர்கள்? இந்த மதரசாவில் எதற்காக நீங்கள் சேர்ந்தீர்கள்? லிமாதா யுஸ்தஹத்துன பிஹாதிஹில் மதரசா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக. எல்லாருக்கும் அதே நோக்கமா? எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதற்காக கற்கிறீர்கள்? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. மறுமை வெற்றிக்காக. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்றாலே மறுமை வெற்றி கிடைத்து விடுமா? சொல்லுங்க. சரி, அதை செயல்படுத்தினாலே வெற்றி கிடைத்து விடுமா? நியத், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அந்த செயல்பாடு இருக்க வேண்டும். சரி, இப்ப நீங்க சொன்ன இந்த மூணு விஷயத்தை அப்படியே கொண்டு வரும். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக இந்த மதரசாவில் இணைந்திருக்கிறீர்கள். உலகத்திலேயே ஒரு சிரமமான ஒரு வேலை இருக்கிறது என்றால் அது என்ன வேலை? பிரியாணி சமைக்கிறது. என்ன வேணுமா?
படிக்கிறது தான் சொல்லுவாங்க. உலகத்திலேயே சிரமமான வேலை என்னமா இருக்கு? நப்சிட்ட ஒரு பொதுவானது. உலகத்திலேயே சிரமமான ஒரு வேலை இருக்குன்னா அது கல்வி படிக்கிறது. அது என்ன வேலை? கல்வி. மன குமுறலை சொல்றீங்கன்னு நினைக்க போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இந்த கல்வியை இலகுவாக லேசா எடுத்துக்கொண்டு உள்ளார வந்துட்டோம். புரியுதா? நம்முடைய முன்னோர், அதாவது ஹமலத்துல் இல்ம், ருவாத்துல் தீன், ருவாத்துல் ஹதீஸ், இந்த மார்க்கத்தை சுமந்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு அறிவித்தவர்கள் என்று புகழ் பெற்றவர்கள், அவர்கள் கல்வியை எப்படி படித்தார்கள்? அந்த வரலாறுகளை எல்லாம் தெரியாமல் நம்ம என்ன நினைச்சோம்? உஸ்தாத் 3 வருஷத்தில் ஆலிமா பட்டம், அப்பா 3 வருஷத்துல ஒரு டிகிரி கிடைக்குதா? சரி, அதுக்கப்புறமா நிக்கா, வாழ்க்கையில செட்டில், வாழ்க்கையில செட்டில். இன்றைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பொருளாதார கல்லூரிகள், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவிகள் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க எல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, ஊர் சுத்துவாங்க, அல்லது பல மாதிரி இருப்பாங்க. அதனால நமக்கு ஒரு மதரசால படிச்ச பொண்ணு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பிள்ளையா இருக்கும். மதரசால படிச்ச பொண்ணா இருந்தா நல்ல பிள்ளையா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் வீட்டு பிள்ளையா இருக்கும், குடும்ப பிள்ளையா இருக்கும், ஹலால் ஹராம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப யாரை தேடுறாங்க? யாருமா? ஒரு ஆலிமா பொண்ணு கிடைக்காதா நமக்கு அப்படின்னு தேடுறாங்க. அதனாலையும் ரொம்ப பேர் மதரசாக்கு வராங்க. தெரியுமா உங்களுக்கு? எப்படி? அதனாலையும் ரொம்ப பேர் மதரசாக்கு வராங்க. இதெல்லாம் இருக்கு. சரி, செய்திக்கு வருவோம். இந்த இல்முத்தீன், மார்க்க கல்வி, அல் இல்மு அல்லதி யூசிலுக இலல்லாஹ், அல் இல்மு அல்லதி யூசிலுக இலல் ஜன்னah, சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை சேர்க்கக்கூடிய இந்த கல்வி இருக்கிறதே, இது பிற கல்விகளை போல அல்ல. அந்த கல்விக்கு வெறும் மண்டையில கொஞ்சம் மூளை மட்டும் இருந்தா போதும். மண்டையில கொஞ்சோண்டு மூளை இருந்தா போதும், அவன் அதை படிச்சு அதுல அவன் பெரிய ஆளாயிருந்தான், அவன் காசு சம்பாதிச்சிருக்கான். இந்த கல்விக்கு வெறும் அறிவு இருந்தால் போதாது, வெறும் ஞாபக சக்தி இருந்தால் போதாது. இந்த கல்விக்கு தேவை தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. இந்த கல்விக்கு தேவை மகாஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை. தௌஃபீக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள், நேரடி அருள். அல் இஸ்மத்து மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு தேவை. நூறு மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் உங்களை சூழ வேண்டும். ஹிதாயத்து மினல்லாஹ், உங்களுடைய கல்புக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும். தஸ்பீத்து மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களை இந்த கல்வியிலே, இந்த கல்வி பாதையிலே உறுதிப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். ஷர்ஹ
الصدر من الله. அல்லாஹ் தஆலா உங்கள் நெஞ்சத்தை இந்த கல்விக்கு விரிவாக்கி தர வேண்டும். ஹிக்மத்துன் மின் அல்லாஹ். ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் வழங்கப்பட வேண்டும். அஸ்ஸபர் மின் அல்லாஹ். பொறுமை உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும். நினைவாற்றல் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்னும் இது போன்று பல தௌஃபீக்குகள் உங்களுக்கு கிடைத்தால்தான் நீங்கள் உண்மையான ஒரு ஆலிமுத்தீன், அல்லாஹ்வுடைய தீனை கற்றவராக ஆக முடியும். இல்லை என்றால் தீனுடைய புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். தீனுடைய புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள், தர்ஜமாவை படித்திருக்கிறீர்கள், மார்க்க சட்ட நூல்களை வாசித்திருக்கிறீர்கள், அல்லது அது போதிக்கப்பட்டதை நீங்கள் காதிலே கேட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் ஆலிம் அல்ல. ஏன் உஸ்தாது இப்படி சொல்றீங்க? நாங்க தான் உஸ்தாது கையால பட்டம் வாங்கிடுறோம், ஆலிமான்னு எங்களுக்கு போடுறாங்களே. போறாங்க இல்ல? 3வது வருஷத்துல இருக்கும்போது ஆலிமான் போட்டுருக்கீங்கல்ல, இல்லையா? போடுறாங்களா இல்லையா? பல பேர் போடுறாங்க. இப்போ ஆலிமான்னு போடுறாங்களே, நமக்கு ஒரு பட்டம் பின்னாடி ஒன்றை சேர்த்துக் கொள்கிறார்களே. மக்களிடத்தில் நீங்கள் ஆலிம்களாக இருப்பீர்கள், அல்லாஹ்விடத்தில் ஆலிம்களாக. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதுட்ட நீங்க 3 வருஷம் எத்தனை வருஷம் சார் கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபதுலு இல்மி ஸலஃப் அலா இல்மி ஸலஃப் இந்த கிதாபை கண்டிப்பா படிச்சுட்டு சனது வாங்கி இதை படிச்சு விட்டு 3 நாள் தௌரா வச்சு என்ன உங்களுக்கு துணைக்கு அசிஸ்டன்ட் ஆனவங்க. ஃபதுலு இல்மி ஸலஃப் அலா இல்மி ஸலஃப், சான்றோரின் கல்வியின் சிறப்பு பின்னோரின் கல்வியை விட. இந்த கிதாபை படி, அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க ஆலிம் ஆயிட்டீங்களா இல்லையா. அப்போ உங்களுக்கு புரிய வரும் கல்வினா என்ன, இல்முனா என்னன்னு சொல்லி. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி என்ன சொல்கிறார் என்றால், ஆலிமுன் இன்தன் நாஸ், ஆலிமுன் இன்தன் நாஸ், ஒருவர் மக்களிடத்திலே ஆலிமாக இருப்பார், ஆனால் கைரு ஆலிமின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர் ஆலிமாக இருக்க மாட்டார். அல்லாஹ். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நீ ஆலிமாக ஆகுவதற்கு முதலாவதாக முயற்சி செய். நீ யாரிடத்தில் ஆலிமாகணும்? அல்லாஹ்விடத்திலே நீ ஆலிமாக ஆக வேண்டும். நீங்க இங்க ஒரு மாணவியா சேர்ந்துடலாம். நீங்க இங்க மாணவியா சேர்ந்துடலாம். ஃபீஸ் இருக்காங்க, அந்த ஃபீஸை கட்டிட்டு பேரை கொடுத்துட்டு வேற ஏதாவது ஃபார்மாலிட்டியை முடிச்சா அன்டி தாலிபத்துன் பிஹாதிஹி மத்ரஸா, இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு மாணவி. ஆனால் அல்லாஹ்விடத்திலும் மலக்குகளிடத்தில் ஒரு தஃப்தர் இருக்கு. அந்த தஃப்தர்ல யார் தாலிபுல் இல்ம், மாணவர் மாணவி என்று பதியப்பட்டாரோ அந்த மாணவருக்கு தான் மலக்கு இன்னல் மலாயிகத லதபஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதம் பிமா யஸ்மா. ஹதீஸில் என்ன வருகிறது? மாணவர் என்ன செய்கிறார்? தனது ரெக்கைகளை அப்படியே கீழே தாழ்த்தி விடுகிறார். யாருக்காக? யாருக்காகமா? மாணவிகளுக்காக, தாலிபுல் இல்ம், கல்வி தேடக்கூடியவர்களுக்காக.
அப்ப அந்த மாணவ மாணவிகளுக்கு மலக்கு இறக்கைகளை தாழ்த்துகிறாரே, விழிக்கிறாரே, அவர் யாரு? அட்மிஷன் போட்டவரா? ஃபீஸ் கட்டினவரா? அவர் யார் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அந்த மாணவி. நீங்க எல்லாம் மதரசால அட்மிஷன் கிடைச்சிட்டு சந்தோஷப்படணும், படுவீங்க, படணும் தான். ஆனா அதே நேரத்தில் கவலையும் படும். என்ன கவலை? யா அல்லாஹ், எனக்கு இந்த மதரசால அட்மிஷன் கிடைக்கும், என்ன ஒரு மார்க்க கல்வியுடைய மாணவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யா அல்லாஹ், நான் உண்மையிலேயே உன்னிடத்துல ஒரு மார்க்க கல்வியுடைய மாணவியா இருக்கிறேனா? நீ என்னை ஏற்றுக்கொண்டாயா ரப்பே? நான் உண்மையிலேயே உன்னுடைய குர்ஆனுடைய, சுன்னாவுடைய, உன்னுடைய நபியுடைய கல்வியை தேடக்கூடிய ஒரு மூமினான ஒரு மாணவியாக, ஒரு மூமினான ஒரு தாலிபாவாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ பண்ணணும். யா அல்லாஹ், நீ என்னை ஏற்றுக்கொள் அல்லாஹ், என்னை உன்னுடைய கல்வியின் மாணவியாக சொல்லுங்கம்மா, நீ ஏற்றுக்கொள் அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ. இல்லைன்னா அந்த பாக்கியம் கிடைக்காது. நீங்க துஆ கேட்டாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்க தேவையா அல்லது நமக்கு அல்லாஹ் தேவையா? அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு ரப்பு வந்து அஸ்ஸமத் அல்-கனி. யா அய்யுஹன் நாஸு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அவன் தேவையற்றவன், நிறைவானவன். அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. ஆலிம்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தேவையை தவிர அல்லாஹ்வுக்கு ஆலிம்களின் தேவை இல்லை. ஆலிம்களுக்கு மார்க்கம் தேவை. தீன் இது கைரு முஹ்தாஜ். தீனுக்கு யாரும் தேவை. அல்லாஹ் தஆலா அவனுடைய தீனை யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவன் இடைநிறுத்திக் கொள்வான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க மாணவிகளா, யா அல்லாஹ், என்னை ஒரு பரிசுத்தமான மன தூய்மையுடைய உன்னுடைய திருமுகத்துக்காக கல்வியை தேடக்கூடிய ஒரு மாணவியாக நீ ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், உன்னுடைய மாணவர்களுடைய பதிவேட்டிலே என்னை ஒரு கல்வியாளனாக, என்னை ஒரு மார்க்க பணியாளனாக, என்னை ஒரு மார்க்க கல்வியை தேடக்கூடிய ஒரு மாணவியாக நீ என்னை பதிவு செய்ய அல்லாஹ், ஏற்றுக்கொள் அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு நீ விளக்கத்தை கொடு, என்னுடைய அறிவிலே நீ வெளிச்சத்தை கொடு, என்னுடைய சிந்தனையிலே நீ ஞானத்தை கொடு, உன்னுடைய குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் விளக்கத்தை எனக்கு கொடு, அதனுடைய சரியான புரிதலை எனக்கு கொடு, நல்ல சிந்தனையை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல நினைவாற்றலை கொடு. அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜுத் தொழுது அழ வேண்டும். ஓர் அழுவும். அழுதுங்களா? இன்னைக்கு தௌஹீதுனா துஆவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. மாடர்ன் தௌஹீத். There is many tawheed. Modern tawheed. This is modern tawheed. துஆ கேட்டா என்னமோ நீ கொடுத்தாரு முன்னாடி போ அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறது. அழுகுறது கிடையாது துஆல. தனிமையில உட்கார்ந்து துஆ செய்யறது கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகிறது கிடையாது. தஹஜ்ஜுத்ல உட்கார்ந்து அழுகணும், மணிக்கணக்கா அழுகணும் அல்லாஹ். சுஜூதுல அழுகணும், கெஞ்சணும் அல்லாஹ். குர்ஆன் ஓதுனா அழுக வரணும், பயான் பண்ணா அழுக வரணும், பயான் கேட்டா அழுக வரணும். இப்பெல்லாம் வறண்டு போன தௌஹீத். நீர் பாய்ச்சப்படாத மரங்களை போல, வற்றிய குளத்தை போல, வறண்டு போன நிலத்தை போல. ஹதீஸ படித்தாலும் பயம் வர மாட்டேங்குது, குர்ஆனை படித்தாலும் பயம் வர மாட்டேங்குது. எல்லாம் சிரிப்பா போச்சு. எல்லாம் வந்து
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை படித்தா, ஒரு சம்பவத்தை படித்தா, சஹாபாக்களுடைய சம்பவத்தை படித்தா இப்படியே அழுகணும், திருப்பி திருப்பி அழுகணும். ரசூல்லா மேலேயே முகம்மது நபி முக்காவாசி தௌஹீத்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றது பொய் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு முவஹ்ஹித் எங்கே சொல்றாங்க? அல்லாஹ் மேலே அன்பு வச்சிருக்கிற ஒரு முவஹ்ஹித் சொல்றாங்க. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் சொல்றான். ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. يحبونهم ويحبونه. لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله وإذا ذكر الله وجلت قلوبهم. மார்க்கம் என்பது வெறும் பேசுவது. நேரம் போட்டு பேசிட்டோம்னா, மற்றவங்களை திட்டோம்னா நம்ம பக்கா தௌஹீத். நம்ம சொல்றது புரியுதா? அழுகணும் அல்லாட்ட என்ன செய்யணும்? கோன்னு அழுகணும். அல்லாஹ் எனக்கு இல்மே வர மாட்டேங்குது, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே படிக்க வர மாட்டேங்குது, அல்லாஹ். இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு கல்வி கற்கணும்னு ஆசை இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி நீங்கெல்லாம் அந்த ஆளுங்கள்ல எந்த ஆளுங்கள்ல அல்லாட்ட கேட்கணும். நீங்க உலமாக்களுடைய வரலாறுகளை படிங்க, அது படிங்க. அப்போ சீர் வாழ்நாளிலிருந்து ஒரு தாபியுடைய வியாழக்கிழமை மஜ்லிஸ் நசீஹா, அதுல ஒரு தாபியுடைய ஒரு இல்முடைய வரலாறு, அவங்க எப்படி இல்மு இருந்தாங்க. புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்ப இந்த நீங்க அல்லாஹ்விடத்துல மாணவராக மாணவியாக எப்ப பதியப்படுவீங்க? இங்க எப்படி அட்மிஷன் போட்டீங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட அட்மிஷன் போடும். இங்க எப்படி அட்மிஷன் போட்டீங்களோ அது எப்படி அல்லாஹ்ட்ட அட்மிஷன் போடுறது? அது எங்க போய் போடுறது? எங்கம்மா போடணும் போய் அல்லாஹ்ட்ட அட்மிஷன்? நீங்க கவனிக்கவே எங்க போய் போடணும் அல்லாஹ்ட்ட அட்மிஷன்? உங்களுக்கு தான் துவா எப்படி செய்யணும்? துவா சொல்லுங்க, நீங்க என்ன மனசுல படிக்கணும் சொல்லுங்க. இது பயான் இல்லை, முராஜா முதாக்கா, ஒரு முதாரசா. நான் கொஞ்சம் பேச, உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்க, எப்படி துவா செய்யணும் அல்லாஹ்ட்ட அட்மிஷன் போடுறது? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அல்லது என்ன சொல்லணும் அல்லாஹ்ட்ட? இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் காபாவை கட்டினாங்களா இல்லையா? கட்டிட்டு அல்லாஹ்ட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க அல்லாஹ்ட்ட? அது அரபில் என்ன துவா? ரப்பனா தகப்பல் மின்னா. ரப்பனா என்ன சொல்ற? அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. யா அல்லாஹ், இந்த புறத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள். ரப்பனா தகப்பல் மின்னா. அல்லாஹ் சொல்ற, யா அல்லாஹ், உன்னுடைய கல்வி தேடக்கூடிய மாணவனா மாணவியா நான் வந்துட்டான்டா, உன்னுடைய வீட்டை தேடி வந்துட்டான்டா, என்னை நீ ஏற்றுக்கொள்ளா, என்னை நீ எனக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா பயான் பண்ணும்போது துஆ கேட்டா போதும். இந்த துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு கேட்டாங்க? கல்வி தேடுறதுக்காக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. யா அல்லாஹ், ஷரஹ் ஸத்ர், என் நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு. நீ சொல்றதெல்லாம் நான் புரியும். எனக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கூட, அறிவை கூட, ஞானத்தை கொடு. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டான். வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு. மூசா நபியுடைய காரியம் என்ன? மூசா நபியுடைய காரியம் என்ன?
அல்லாஹ்விடத்திலிருந்து ஞானத்தை பெறுவது, அந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுப்பது. அதான் அவங்களுடைய காரியம். வயசில்லி அம்ரி, எனது காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு. யாரெல்லாம் நீ சொல்றதை நான் புரியணும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த கல்வி கற்றுக்கொள்வதற்குரிய ஒழுக்கம், அதுக்குண்டான பயிற்சி, அதுக்குண்டான தர்பியத்து, அதுக்கு என்ன ஒரு மாணவர் செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்குன்னே மூசா நபியுடைய வரலாறுல ஒரு பகுதியா அல்லாஹ் ஒதுக்கிட்டான். அல்லாஹ்வுடைய நபிமார்களிலேயே ரசூல்மார்களிலேயே 5 ரசூல்மார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கடைசி வரியில ஃபர்ஸ்ட்ல அந்த 5 ரசூல்மார்களுக்கு என்ன பேர் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது? நபிமார்கள். ரசூல்மார்கள்ல ரொம்ப சிறப்பானவர்களாக 5 நபிமார்கள் ரசூல்மார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெயர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த பேர் என்ன? என்னமா? உலுல் அஸ்ம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த ஒரு சுத்தமான வழி. அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம், எழுதிங்க பேரு. என்ன பரிசு இல்லைன்னா நாங்கள் போய் புக் அனுப்பி வைப்போம். நீங்க வீட்டுக்கு காசு கொடுப்பாங்க, சிவன் பரிசு கொடுப்பாங்க. நம்ம அடுத்த புக்கு தான். ஆமா, எங்கள்கிட்ட என்ன இருக்கு? அதான் உலுல் அஸ்ம். அவங்களுக்கு பேர் என்ன? உலுல் அஸ்ம். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம் மினர் ருசுல். அந்த உலுல் அஸ்ம்ல ரொம்ப முக்கியமானவங்க மூசா நபி. அந்த மூசா நபிய அல்லாஹ் தஆலா ஆசிரியராகவும் ஆக்கலாம், மாணவராகவும் ஆக்கலாம். அந்த மூசா நபி இருக்கிறாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் சண்டை போட்டாங்க. தைரியமா போய் இன்னும் பனி இஸ்ராயீல்ட்ட என்ன சாதிக்கணுமோ, என்ன சோதனையை சந்திக்கணுமோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டாங்க. ஆனா யாரெல்லாம் எனக்கு அது சிரமமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அத்தனை தடவை ஃபிரௌன்ட்ட போய் சந்திச்சது, ஃபிரௌனிடத்துல போய் பேசும்போது அவன் அச்சுறுத்தியது, பலவிதமான சோதனைகள். கொஞ்சம் நெஞ்சமா எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 40+40 அவ்வளவு காலம் ஃபிரௌன்ட்ட போய் தாவா கொடுத்துட்டே இருக்காங்க. எடுத்த உடனே போய் ஃபிரௌன்ட்ட சொல்ல உடனே பிரச்சனையாவ, உடனே சமுதாயத்தை கூட்டிட்டு ஓடல அப்படின்னா கிடையாது. பெரிய வரலாறு. அப்புறம் இந்த இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயேல், உலகத்திலேயே மோசமான கோம், உலகத்திலேயே மோசமான கோம். அங்க போனா ஃபிரௌனோட பிரச்சனை, இங்க கவுமுட்ட வந்தா இந்த கூட்டத்தோட பிரச்சனை. இந்த இவ்வளவு பிரச்சனை எதையுமே அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு சொல்லல. ஆனா இந்த இல்மை தேடி போகும்பொழுது ரொம்ப கலைச்சிட்டாங்க அப்படின்ட்டா, ரொம்ப கலைத்து விட்டேன்னு சொன்னாங்க. சூரா கஹ்ஃப்ல ஃபலம்மா ஜாவஸா قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. நாம் இந்த பயணத்தில் மிகுந்த சிரமத்தை சந்தித்து விட்டோம் அப்படின்னா, அப்ப கல்வி கற்றுக்கொள்வது ஈஸியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலையில 4 மணி நேரம் உஸ்தாதுகிட்ட உட்கார்ந்து படிச்சுட்டா நீங்க அல்லாமாவாயிரலாம், பேரறிஞராயிரலாம், பெரிய பேச்சாளராயிரலாம், பெரிய எழுத்தாளராயிரலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? மக்கள் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்களாம் அப்படியா? பொதுவா சொல்ற மக்களுடைய நிலம். சரி, இடையில சொல்லி நான் மறந்துட போறேன். இந்த ஃபேன்சின்னு சொன்னா இல்லையா, தௌஹீதுல ஃபேன்சி, எல்லாத்துலயும் ஃபேன்சி வந்துருச்சு. என்ன உஸ்தாத், அல்லாஹ் பாதுகாக்க, நம்மள ஒரிஜினலா அல்லாஹ் ஆக்கணும்னு துவாச்சு. தௌஹீதுல அல்லாஹ் ஒரிஜினல் ஆக்கணும், சுன்னால அல்லாஹ் நம்மள ஒரிஜினல் ஆக்கணும், சலஃப்ல அல்லாஹ் நம்மள ஒரிஜினல் ஆக்கணும்.
இந்த டூப்ளிகேட் போலி சும்மா வெளியில காட்டிக்கிறது அதுல இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்ப என்னன்னா மனப்பாடம் செய்கிறது அப்படிங்கிற கான்செப்டே போயிடுச்சு. கல்வி என்றால் மனப்பாடம் செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பே போய்விட்டது. பரீட்சைக்கு படிப்போம், அதுலயும் இப்ப சில பரீட்சைகள்லாம் டிக் பண்ணணுமா, இந்த சீட்டு குடிக்க கொண்டு ஏதாச்சும் ஒன்று எடுக்கிற மாதிரி அப்படியே தோராயமா ஒன்று டிக் பண்ண வேண்டியது. மொத்தமா 30 மார்க் வந்தோம்னா அதுல பாஸ். எப்படிமா மனப்பாடம் பண்றதுங்கிற கான்செப்டே இல்லாமல் போய்விட்டது. இது எப்படி கல்வியாகும்? நாங்க மதரசால ஓதும்போது எங்களுக்கு எங்க உஸ்தாத் எப்படி ஓதி கொடுத்தாங்கன்னா, அட்டையிலிருந்து அட்டை வரை, அட்டையிலிருந்து அப்படின்னா என்ன, ஒரு புக்கு எடுத்தோம்னா அந்த புக்குக்கு மேல ஆசிரியர் பேரோட புக்கு பேர் இருக்கும் பாருங்க, அதுல இருந்து கடைசியில வாக்கில் தாவானா தம்மல் கிதாபு அவனு இல்லான்னு அந்த கிதாபு முடிகிற வரைக்கும் அவனை மனப்பாடமா சொன்னாதான். இல்லைன்னா சோறு கிடையாது, இல்லைன்னா இந்த கையெல்லாம் படுத்துரும். இந்த கையெல்லாம் என்ன அடி வாங்கி தெரியுமா? இந்த குட்டிலாம் பாருங்க, எங்க அஜத்து இப்படிலாம் அடிக்க மாட்டாரு, இப்படி நீட்ட சொல்வார், இப்படி நீட்ட சொல்வார், இப்படி நீட்டணுமா, இப்படி நீட்டணும். இந்த முட்டி இருக்குங்களா, இவ்வளோ நீட்டு கம்பு வச்சிருப்பாரு, ஒரு அடி இந்த தட்டுனாருன்னு வச்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப நினைச்சா கூட வலிக்குது அந்த அடிய, இப்ப நினைச்சா கூட வலிக்குது, கூசுது உடம்புல. இவங்கெல்லாம் அவங்க இவங்கெல்லாம் அப்படி எவ்வளவு நல்ல பிள்ளைங்க மனுஷன். என்னமா நாமூர் பிள்ளைங்க பக்கத்திலே அவளையா வேலை இருக்காங்க, கொடுத்து வச்சவங்க நீங்கெல்லாம் இறைநேசருடைய ஊர்ல சிரிக்கிறதுக்காண்டி சொல்ற, ஒரு நல்ல ஒரு ஆதரவோட சொல்ற, நீங்க சிரிக்கிறதுக்காண்டி சொல்ற, அப்படி போடுவார் போடு. அதே போல பாடம் வாஜிபுல் மன்சில், வீட்டு பாடம் மழை மாதிரி கொடுப்பார். இந்த கையெல்லாம் பாருங்க, எங்களுக்கு நாங்க ஓதி முடிக்கிற வரைக்கும் இந்த கை இருக்கு பாருங்க சார், இந்த கை இது ரெண்டும் படுத்து காய்ச்சி இருக்கு. எழுதி பிடிச்சி இந்த இடம்லாம் அப்படியே காய்ச்சி போய் இப்படியே இடம் ஒன்று காய்ச்சி போய் குடிக்க முடியாது. உஸ்தாதுக்கு அழுதுட்டு வந்து சொல்லுவோம், கண்டுக்கவே மாட்டார். எழுதுனியா இல்லையா, எழுதுனியா இல்லையா, உஸ்தாத் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு உஸ்தாத், கையை நீட்டு, இதுதான் அவருக்கு தெரியும். எழுதுனியா இல்லையா, கையை நீட்டு, எழுதுனியா உட்காரு. அது மட்டுமல்ல, இன்னொன்று வேற இருக்குது. நாங்கெல்லாம் ஹாஸ்டல்ல படிச்சவங்கன்னா சாப்பாடு வேற கட்டு, என்ன கட்டு, சாப்பாடு வேற கட்டு. புரியுதா உங்களுக்கு? பட்டினி, எழுதுலன்னா மனப்பாடம் சொல்லலைன்னா சாப்பாடு வேற கட்டு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன பிரச்சனை இன்றைக்குன்னு சொன்னா, யாரும் மனப்பாடமே பண்றதில்லை. பயான் பண்ணணும், அதை நாங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன அதுல வேற இருக்குது பாருங்க, கிதாபு வேற தூக்கி போக முடியல, நீங்க வச்சுட்டு போறீங்க. அந்த வேலை பார்க்கணும். நான் 2 மாதம் பாடம் நடத்துறேன். நான் பாடம் நடத்தும் போதே அவளுக்கு சொல்லிடுறது, அல்லாஹ் மேல சத்தியமா நான் எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லு, எந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், பக்கத்து வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன். 3 வருஷம் படிக்கிற வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். வீட்டில் இருந்து மதரசா, மதரசாவில் இருந்து வீடு. புரியுதா? படிப்பதை தவிர நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் பாடமே நடக்கும். அதுக்குதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல போட்ட அட்மிஷன் கேன்சல். அல்லாஹ்விடத்துல போட்ட அட்மிஷன் கேன்சல் ஆயிடும். அல்லாஹ்விடத்துல அட்மிஷன் கேன்சல் ஆயிட்டா என்ன, இங்க
இங்க நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு இல்முல பரக்கத் இருக்காது. இல்முல என்ன இருக்காது? நீங்க படிக்கிற இல்முல பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம், பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்காது, அல்லாஹ்வுடைய கபூலியத் இருக்காது. அப்ப நீங்க படிப்பீங்க, அது மனசுல உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்காது. நீங்க படிப்பீங்க, அது உங்களுக்கு எந்த விதமான ஆர்வத்தையும் உண்டாக்காது. ஒன்னும் இந்த எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைக்கு மேல எல்லாம் போயிட்டே இருக்கும். ஒன்றும் நல்லா பாதுகாப்பு. சரி, விஷயத்துக்கு வாங்க. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆவை பற்றி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா கல்விக்காக வேண்டிய ஒரு உலுல் அஸ்ம் நபியை மாணவராக்கி, ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி கற்றுக்கொள்ளணும், எப்படி மரியாதையா இருக்கணும், எப்படி நடக்கணும், கல்விக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்படணும், அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு போய் உஸ்தாதுகிட்ட வேற திட்டு வாங்கிட்டு கடைசியில 3 கல்வி தான் கிடைச்சிச்சு. கடைசியில 3 கல்வி தான் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம மூசா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு. அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, புரியுதா, நடக்க வேண்டியது நடந்துச்சு. ஆசிரியர் நல்ல கவனிங்க மாணவிகளா, தாலிபாத் தவஜஹன இலைய. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை என்ன வேணாலும் திட்டலாம், இருக்கு என்ன வேணாலும் மிரட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இந்த பார்க்க மூசா நபி அல்லாஹ்வே அவர்கிட்ட பேசும் பொழுது காட்ட அல்லாஹ் பிரியமா பேசுறான், பாசமா பேசுறான். மூசா நபி தப்பு செஞ்சா அல்லாஹ்வே அவர் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பரவாயில்ல மூசா போ அப்படிங்கிறான். ஆனா ஒரு ஆசிரியர் மூசா நபி மேல கோச்சுக்கிறாரு, அல்லாஹ் அந்த ஆசிரியரை கோச்சுக்கிறார். ஏன்னா ஆசிரியர் have rights. الأستاذ له حق على المتعلم، المربي له حق على المتربي. புரியுதா இல்லையா? ஆசிரியர் சொன்னாரு, யோ மூசா, இதுக்கு மேல உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, போயாங்க. அந்த இஸ்லாம்ல பேசுறதா இருந்தா அப்படிதான், இதுக்கு மேல உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ சரிபட்டு வர மாட்ட. மூசா நபி கை கால பிடிச்சிக்கிட்டு, எப்பா இதுக்கெல்லாம் போய் எனக்கு திட்டாதப்பா, அடிக்காதப்பா, லா துஆஹிதுனி பிமா நஸீது வலா துர்ஹிதுனி மின் அம்ரி உஸ்ரா. அப்ப மூசா நபி படிங்க, خضر அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க. என்ன கெஞ்சுறாங்க? உஸ்தாத் வேணா, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி ருஷ்த பிமா உல்லிம்த ருஷ்தா. பிரச்சனை வருது, வேணா உஸ்தாத், இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன லா துஆஹிதுனி பிமா நஸீது வலா துர்ஹிதுனி மின் அம்ரி உஸ்ரா. கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. ஒவ்வொரு தடவையும் மிரட்டாரு கதிர். மூசா இதுக்கு மேல கேட்ட அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. சரி உஸ்தாத், கேட்க மாட்டேன். அல்லாஹ்விடத்துல தரஜாவான மூசா அஅலா வ அஃதல் வ அஜல் மின் கதிர். குர்ஆனுடைய நஸ்படி, குர்ஆனுடைய ஆதாரத்தின்படி அல்லாஹ்விடத்துல யார் கண்ணியத்திற்குரியவர்? சொல்லுமா? கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணியத்திற்குரியவர், மதிப்பிற்குரியவர், அந்தஸ்துக்குரியவர். ஆனா அவர் யார்கிட்ட கெஞ்சுறாரு? தன்னை விட அல்லாஹ்விடத்துல மதிப்பு குறைவானவரிடத்துல வேணா என்ன திட்டாதீங்க, வேணா என்ன அடிக்காதீங்க, வேணா என்ன ஏசாதீங்க, வேணா என்ன விரட்டி விட்டுறாதீங்க, கூட வச்சுட்டு ஏதாவது சொல்லி கொடுத்து என்ன உருப்படியா இருக்குங்க. அல்லாஹ் அனுப்பியிருக்கான் உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர். கடைசியில உஸ்தாதுக்கு கோபம் வந்துருச்சு. இனி நீ சரிபட்டு வர மாட்டேன், நீ போய் அல்லாஹ்கிட்ட சொல்லிக்க, நான் உன்னை இனிமே மாணவரா வச்சுக்க மாட்டேன்னு மூசா நபி அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் கதிர் மேல போச்சு. ஏன்னா உஸ்தாதுக்கு ரைட்ஸ், உஸ்தாதுக்கு ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? புரியல? ஆமா. அந்த காலத்துல சாதாரணமா ஸ்கூல்ல படிக்கும் பொழுது வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து
பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவியர் தம் பிள்ளைகளை உருவடுது, வாத்தியார் கண்ணை ரெண்டையும் விட்டுட்டு முடிச்சுது வாத்தியார தோலாமா. கண்ணை ரெண்டையும் விட்டுட்டு, அது எதுக்கு சொன்னாங்களோ தெரியல, கண்ணை விட சொல்லி ஏதோ திருப்பி வீட்டுக்கு வரணும்னு அதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. கண்ணை ரெண்டையும் விட்டுட்டு உரிச்சிரு வாத்தியார தோலை அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்படி இருந்துச்சு. படிச்சு நல்லா உருப்படியான இன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. இன்னைக்கு மதரசாலைய திட்டுனா கோச்சுக்கிறாங்கப்பா. அது எப்படிங்க? ஆசிரியரிடத்துல கோபித்துக் கொள்ளக்கூடியவர் எப்படி மார்க்க கல்வியுடைய மாணவனா மாணவியா ஆக முடியும்? எங்களுக்கு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இந்த 6 மாசம் முதல்ல சேர்ந்து அதுக்கப்புறம் நாங்க தப்பா சொன்னாலே நாங்களே கை நீட்டிடுவோம் சார், அடியும் சார். புரியுதா? நாங்க மதரசால படிக்கும் போது எங்களுக்கு உருதுல சொல்லுவாங்க, உஸ்தாத் கா மார் ஜன்னத் கா ஃபூல் அப்படிமா. உஸ்தாதுடைய அடி சொர்க்கத்துடைய மாலையா. உஸ்தாதுடைய அடி ஆகான்னு சொன்ன யாரு? யார் சொன்னது ஆகான்னு? அதாவது பார்த்தீங்களா இன்னைக்கு சாதாரண என்ன தமாஷ் பார்த்தீங்களா? ஆஹா உஸ்தாதுடைய அடி சொர்க்கத்துடைய மாலை. அதே போல தாலிமும் தாலியும் தலிமத்து தாலியும் அவருக்கு முன்னாடி என்ன பயிற்சியில் அனுப்பியிருக்காரு. அந்த முக்கியம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே ஒரு ஒர்க் ஷாப் வச்சு விஷயத்துக்கு வா. இங்க பாருங்க, இது விளையாட்டு கிடையாது. எது மார்க்க இல்முத்தீன் என்பது விளையாட்டு கிடையாது. இது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய தரஜா, அல்லாஹ்விடத்தில் பெரிய ஒரு தரஜாவை நீங்கள் அடைவதற்காக அல்லாஹ் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரஜாவை அடையிறதுக்கு நீங்க உங்களை தகுதியை ஆக்கணும். அந்த தகுதிக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் துஆ. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு நிறைய துஆக்களை கற்றுக் கொடுத்தான். ஆனா அதுல ஒரு துஆவை மட்டும் ரொம்ப விசேஷமா கற்றுக் கொடுத்தான். வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. இந்த மாதிரி எந்த துஆவுமே இருக்காது பாருங்க. யா அல்லாஹ் எனக்கு கல்வியை அதிகரித்துக் கொடு, கல்வியை அதிகப்படுத்திக் கொண்டே இரு. ஏன்? وَفَوْقَ كُلِّ ذِي عِلْمٍ عَلِيمٌ. கல்விக்கு தான் அளவே கிடையாது. கல்வியாளருக்கு மேல் கல்வியாளர். ஹத்தா யன்தஹிய العلم الى الله. கல்வி கடைசியில் அல்லாஹ்விடத்துல தான் போய் முடியும். படிக்கணும் 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 படிக்கணும். என் உஸ்தாதுக்கு அவர் உஸ்தாத உபதேசம் பண்ணார். அழகான உபதேசம். படி படி. நீ படிக்க படிக்க உன்னுடைய அறியாமை உன்னை விட்டு நீங்குகிறது என்பதை புரிந்து கொள். இதா கரஅத ஷைஅன் ஃபமஅனாஹு அன்னக குன்த தஜ்ஹலுஹு ஃபருஃபிஅ அன்க அல்-ஜஹல் ஃபதஅல்லம்த ஃபஸ்தத்த இல்மா. நீ ஒரு விஷயத்தை படித்தீர்களேயானால் அதை நீங்கள் முன்பு அறியாமல் இருந்தீர்கள், அந்த அறியாமை உங்களை விட்டு நீங்கியது, இல்மு உங்களிடத்திலே வந்தது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒரு இல்மை படிக்க படிக்க ஜஹல் உங்களை விட்டு, அறியாமை உங்களை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஜஹல்னா புரியுதா? அறியாமை, முட்டாள்தனம், ரொம்ப கேவலமான ஒரு குணம், கேவலமான சிஃபத். எது இந்த ஜஹல் என்பது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த ஜஹல் அறியாமை என்பது அவ்வளவு இழிவா பேசுறான். அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது ஐயுஹல் ஜாஹிலூன். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் கடினமான உழைப்புக்கு தயார்படுத்த வேண்டும். கடைசியா என்ன சொன்னா, இரண்டாவது விஷயம், நீங்கள் கடினமான முயற்சிக்கு தயாராக வேண்டும். புரியுதா? முதலாவது என்ன? துஆ. முதலாவது என்ன? இரண்டாவது, வெறும் துஆ
செய்தால் போதாது, நீங்கள் உண்மையில் துஆ செய்தீர்களே ஆனால் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்து உங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்களை ஒப்படைத்தீர்களே ஆனால் நீங்கள் துஆ கேட்டது உண்மையாக இருந்தால் கண்டிப்பா அல்லாஹ் துஆ கபூல் செய்வான். துஆ கபூல் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா நம்மிடம் உண்மை இல்லை. துஆ கபூல் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? துஆ கேட்டவங்க உண்மையா துஆ கேட்கல, இக்லாஸோட கல்புல முத்தவஜ்ஜி, அல்லாஹ்வின் பக்கம் முத்தவஜ்ஜி, முன்னோக்கியவராக வஅனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்துல முனீபாய் அப்படியே முழுக்க திரும்பி அப்படியே அல்லாஹ்வை தேடி, யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு எதுவுமே நோக்கம் இல்லை அப்படியே உமைய தவக்கல் அலல்லாஹ் வஹுவ ஹஸ்பு அலைஸ அல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அந்த யகீனோட அந்த தவக்குலோட அந்த முஹப்பத்தோட அந்த ஷௌக்கோட வ இலா ரப்பிக ஃபர்கப், அல்லாஹ் மேல அப்படியே பாசம், அல்லாஹ் மேல வெறி வரும், கல்பு அப்படியே அல்லாஹ் அல்லாஹ்னு துடிக்கணும், அந்த முஹப்பத், அந்த சிதுக்குல் கல்ப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நசையுடைய அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போகும்போது ஒருத்தர் வந்தார், அவருக்கு கனிமத்து கொடுத்தாங்க. சுருக்கமா சொல்றேன், அவர் சொன்னாரு எனக்கு எதுக்கு கனிமத்து, நான் கனிமத்துக்கா போருக்கு வந்தேங்கிறார். வேற எதுக்கியா நீ போருக்கு வந்தேன்னு கேட்கிறாங்க. நானா அலா அன் யஅதீனி சஹ்முன் கர்புன் ஃபயதுகுல மின் ஹாதா வ யக்ருஜ மின் ஹாதா, நான் போருக்கு வந்தது இங்க இருந்து ஒரு அம்பு வரணும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யும் போது அது இந்த வழியா போய் இந்த வழியா வெளியே வரணும், அதுதான் நான் ஷஹீதாவதுக்காண்டி போருக்கு வந்தேன், அதுவும் இப்படி ஷஹீதாவணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்துக் யஸ்துகுல்லாஹு மஅக், நீ உண்மையா இரு, அல்லாஹ் உனக்கு உண்மையை நடத்தி தருவான், நீ சொன்னதை அல்லாஹ் பழிக்க வைப்பான். அடுத்த நாள் போர்ல பார்த்தா போர் முடிந்தது, உயிரா இருக்கிறவங்க யாரு அதுல பார்த்தா நேற்று யார்கிட்ட பேசுறாங்களோ அவரை காண ரசூலுல்லாஹ் தேட சொல்றாங்க. அவரை இங்கதான் இருப்பார் ரசூலுல்லாஹ், எங்கேயாவது இல்லை, நான் அவரை பார்க்கல, தேடுங்க, மூத்தானவர்கள போய் தேடுங்க, ஷஹீதுகள்ல தேடுங்க. தேடுனா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அவர் எப்படி கையை வச்சு காட்டினாரோ அதே இடத்துல அம்பு போயிருக்குது, எங்க கையை வச்சு காட்டினாரோ அங்க இருந்து அம்பு வெளியாது. நம்ம யாரெல்லாம் சொத்தை கூட அல்லா, எனக்கு பிரியாணி கூட அல்லா, சாப்பாடு கூட அல்லா, 4 பொண்ணு நகையை கூட அல்லா, எனக்கு லண்டன்ல கல்யாணம் முடிக்கணும் அல்லா, பிரான்ஸ்ல கல்யாணம் முடிக்கணும் அல்லா, எவனாவது ஒரு ஏமாந்த மாப்பிள்ள வரமாட்டானா, எவனாவது ஒரு ஏமாந்த மாப்பிள்ள வரமாட்டானா, பிரான்ஸ்ல இருந்து லண்டன்ல இருந்து என்ன தூக்கிட்டு போக மாட்டானா, இந்த நாகூர்ல இருந்து நான் படுற கஷ்டம் தாங்க முடியலடா அல்லா, என் உமா ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், மருத்துவ பக்கம், அங்க போய் நான் ஜாலியா இருப்பேன். ஏமா சிரிக்காதீங்கம்மா, சில பேர் செய்யறது என் காதுல கேட்கறது நான் சொல்றேன், அந்த சில பேர் இங்கேயும் இருக்கலாம், அந்த சில பேரு என்னம்மா புரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம துவா கேட்டுக்கிட்டு இருந்தா என்னம்மா சொல்லுங்க. துவா எப்படி கேட்கணும்னா அல்லாஹ்விடத்துல தியாகத்துக்காக கேட்கணும். எதுக்காக கேட்கணும்? தியாகத்துக்காக அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும், மறுமைக்காக அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும், சத்தியத்துக்காக அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும், நன்மைக்காக அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். புரியுதுங்களா? புரியுங்களே? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? துவா எதுக்கு கேட்கணும்? யா அல்லாஹ், சஹாபிய பெண்மணிகள் எப்படி இந்த இஸ்லாமுக்காக உழைத்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அந்த மாதிரி எனக்கு இந்த மார்க்கத்துக்காக உழைக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்கணும். எதுக்கு கேட்கக்கூடாது? சொத்தை கொடு, பிரியாணியை கொடு, சட்டியை கொடு, பானையை கொடு, நகையை கொடு, நட்டை கொடு, எல்லாம் குப்பை. இதெல்லாம் என்னங்க? இது எல்லாம் குப்பை. துன்யா மொத்தமா குப்பை.
துன்யா என்ன? மொத்தமா குப்பை துன்யா. குப்பையை போய் அல்லாட்ட கேட்கிறோம் ரப்பல் ஆலமீன். وَمِنْكُمْ مَنْ يُرِيدُ الدُّنْيَا وَمِنْكُمْ مَنْ يُرِيدُ الْآخِرَةَ. அல்லாஹ் சொல்றானே, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? துன்யாவை தேடுறவன்லாம் வந்து என்கிட்ட துன்யாவை கேட்குறீங்க. அல்லாட்ட ஆகிரத்து இருக்குடா, அதை கேளுங்கிறாங்க. அல்லாட்ட ஆகிரத்தை கேளு, மறுமையை கேளு, குர்ஆனை கேளு, ஹதீஸை கேளு, சுன்னத்தை கேளு, என் முஹப்பத்தை கேளு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேளு. 2 ரக்காத்து தொழுக யாரெல்லாம் உருப்படியா தொழுவுறதுக்கு எனக்கு தௌஃபீக் கொடு கேட்கிறோமா துவா நம்ம? ஏன் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா தொழுவது தெரியல? அல்லாட்ட தொழுகை எப்படி எல்லாம் எனக்கு ஒழுங்கா தொழுவுறதுக்கு தௌஃபீக் கொடுங்க அல்லாட்ட கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. உங்களை சொல்லல, உங்களை மாதிரி இங்க பக்கத்தில் இறந்துருப்பாங்களோ அவங்க சொல்லுங்க. நீங்க தான் அவங்களே நான் ஒத்துக்கிறேன். அல்லாட்ட எப்படி கேட்கிறேன்? யாரெல்லாம் 2 ரக்காத்து தொழுக பரிபூர்ணமா தொழுவுறதுக்கு எனக்கு அழுது தொழுகணும். அல்ல சுஜூதுல போனவனே அப்படியே அழுகணும், யாருக்கும் தெரியாம. அல்ஹம்துலில்லாஹ் ஓதும்போது கல்பு அப்படியே அழுகணும். அல்லாஹ் சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழுக கேட்கிறோம். அல்லாட்ட எல்லாம் பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கணும், பாப்பா காசன் போயிடால. நம்ம ஊர் பொண்டுங்க இருக்காங்க, பொண்டுக இருக்காங்கல்ல, பொண்டுக தானே என்ன பொண்டுவா என்னமோ பொண்டுவா மண்டுவா என்ன ஒரே ஊர் சுத்த வேண்டியது, காசு வாங்க வேண்டியது, நகை நட்டை வாங்க வேண்டியது, கல்யாண காட்சிக்கு சுத்த வேண்டியது, என்ன இப்படியே லைஃப் போயிடுச்சு. பாவமா இருக்கு இவங்கெல்லாம் பார்த்தா. ஒரு சூறா மனப்பாடம் கிடையாது, 4 ஹதீஸ் மனப்பாடம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, லைஃபே போச்சு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மொத்தமா என்ன இவ்வளோதான். நல்லா சமைப்பாக ஒரு விருந்தாளி வந்துட்டா நல்லா சாப்பிட்டோமா, அது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத், அதான் பரக்கத். அம்மா நல்ல 10 வகையான உணவை வச்சு சாப்பிட்டா அது என்னது சொல்லுமா பாப்பா? என்னது? சரி, நான் இதையும் சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் மட்டும் விட்டேன். ஆமாம், பரக்கத்துனா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என் கூட்டாளி பேர் பரக்கத்துக்கு சார், கூட்டாளி பேர் பரக்கத்துக்கு சார். சரி, நான் தெரிஞ்சுங்களா? பரக்கத்துனா என்ன தெரியுமா? குர்ஆன்லேருந்து நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுருக்கோம். அதில் எங்கள் வீட்டில் நல்ல பரக்கத்தா சாப்பாடு ஆகும். அதில் ஏமா சொல்றாங்களா இல்லையா? நோம்பு திறக்க இஃப்தார் நல்ல பரக்கத்தா செய்வோம். பாவீங்களா, ஏன்டா பட்டினி கிடக்கிற இபாதத்தை கடைசியில் வயிறு முக்க திங்கிற இபாதத்தை ஆக்கிட்டீங்களா? பட்டினி கிடக்கிற இபாதத்தை கடைசியில் எப்படி இபாதத்தை ஆக்கியாச்சு? நல்ல பரக்கத்தா திங்கணுமா? என்னடா பரக்கத்தா திங்கணும்? பரக்கத்துல என்ன தெரியுமா? இல்மை கற்பது, இல்மை கற்றுக் கொடுக்கும். பரக்கத்துல என்ன? ஆதாரம் கேட்கலாம். என்ன புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது சூரா மரியம்ல ஈசா நபியை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு புகழ்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் என்னை அல்லாஹ் தஆலா பரக்கத்து மிக்கவனாக ஆக்கினான் அப்படின்னு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை, அவருக்கு அடுத்து ஒரு ஏழையே இல்லைன்னா அது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய ஃபக்கீர் அவங்க யாரு? ஃபக்கீர்னா ஃபக்கீர், அவ்வளவு பெரிய ஃபக்கீர். அந்த 5 உலுல் அஸ்ம்ல இவர் ரொம்ப முக்கியமானவர் ஈசா. அவருக்கு மொத்தமா உலகத்துல சொந்தம் என்னன்னு கேட்டா, அவர் உடல்ல போத்திருந்த போர்வையும் ஒளி செய்யறதுக்கு வச்சிருந்த ரோட்டாவும் தான். மொத்தமா உலகத்துல அவருக்கு சொந்தமான சொத்து என்னவா? உடல்ல அவுரத்தை மறைக்கிறதுக்கு போத்திருந்த கீழே மேல சேர்த்து ஒரு போர்வை, ஒரு கோவலை ஒளி செய்யறதுக்கு, அதுதான் ஒளி செய்யறதுக்கு, அதுதான் சாப்பிட்றதுக்கு, அதான் பாத்ரூம் எடுத்துட்டு போறதுக்கு, அதான் ஒரே ஒரு ரோட்டா, அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உலகத்துல சொத்துங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேர் வைக்கிறதுன்னு கேட்டா முபாரக்கான நபி. நம்ம ஒத்துக்குமா? நமக்கு கட்டு கட்டா காசு இருக்கணும், கிலோ கணக்கில் தங்கம் இருக்கணும், நகை இருக்கணும். ஏமா நீங்க எல்லாம் ட்ரெஸ் எவ்வளவு திரும்ப வச்சிருக்கீங்க? ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் கடை வைக்கிற அளவுக்கு ட்ரெஸ்
சொல்லுமா, அந்த பக்கத்துல அனுப்பியிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சகாபாக்கள் மாதிரி ஒரு 4 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் 2 ட்ரெஸ் குருவமா பெருநாள் வந்தா எல்லா பெருநாளையும் ட்ரெஸ், பக்கத்து உள்ள கல்யாணம் நடந்தா அதுக்கு இது ட்ரெஸ் வாங்கணுமா? என்னையா இன்னாள் இல்லை வீட்டுல அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ், தம்பி கல்யாணத்துக்கு ட்ரெஸ், பக்கத்துல தோழி கல்யாணத்துக்கு ட்ரெஸ், ஒட்டு கடைசியில பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு பீரோ. அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லைதான். நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்ல வேணாம். நான் சொல்றது புரியுதாமா? என்ன ஒண்ணுதான் கேட்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பேரு அங்கேயாம பாக்குற கவனிங்க, இடையில பேசக்கூடாது. மறக்கத்துல என்ன? இல்மை கற்பது, கற்றுக் கொடுப்பது. வஜஅலனி முபாரக்கன். அங்க போய் தப்சீர் தபரியை பாருங்க. தப்சீர் தபரியில பாத்தீங்கன்னா முபாரக்னா என்னது பார்த்தோம்? முஅல்லிமன் லின்னாஸில் கைர் ஆமிரன் பில் மஅரூஃப் நாஹியன் அனில் முன்கர். மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு அல்லாஹ். மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பரக்கத்துல அதாம பரக்கத். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ராஹிம் நபிக்கு நம்ம துஆ செய்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அதே போல அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபியுடைய கல்வியை கொண்டு பலன் பெறக்கூடியவர்களா, அவங்களுடைய தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தக்கூடியவர்களா? விஷயத்துக்கு வா. இப்ப இந்த கல்வியை நீங்க அடைய வேண்டும் என்றால் இதுக்காக நீங்க கடின முயற்சி பண்ணணும். புரியுதா? சிரமப்படணும். சும்மா கிடைக்காது. சோம்பேறிகளுக்கு இந்த கல்வி கிடைக்காது. சோம்பேறிகளுக்கு வேணும்னா சுகர் கிடைக்கும், கொலஸ்ட்ரால் கிடைக்கும், பிபி கிடைக்கும். நம்ம அதெல்லாம் ஃப்ரீயா போய் செக் பண்ணிட்டாங்க. அதுதான் கிடைக்கும். கல்வி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? கல்வியாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? கஷ்டப்படணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், ஒப்பிக்கணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், ஒப்பிக்கணும். ஆசிரியர் திட்டினா வாங்கணும், அடிச்சா வாங்கணும், நிக்க வச்சா வாங்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க, உலகத்துல இமாம்கள்ல எல்லா இமாம்களுமே கல்வி தேர்றதுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆனா இமாம் ஷாஃபி இருக்காரு, அதுல ஒரு வித்தியாசமான சின்ன வயசுலேயே அத்தாவை இழந்து அம்மாவுடைய அரவணைப்புல எத்தீமா இருந்து காசு இல்லாம பணம் இல்லாம ஃபக்கீரா ஊரா சுத்தி ஒரு ஆசிரியர்கிட்ட போய் ஹித்மத் பண்ணி அங்க உள்ள யாராவது ஒரு நல்லவங்கள்ட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு தான் கடைசியில 10 வயசுல அவர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி, முவத்தா இமாம் மாலிக மனப்பாடம் பண்ணி, ஹஜ்ஜில் அரஃபால நின்னுட்டு சொன்னாரு, உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா மார்க்கத்துல இந்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம 10 வயசுல நாடி குடிச்சு தான் சாப்பிட்டு வந்தோம். என்னம்மா 10 வயசுல நீ என்னமா பண்ண? தெரியாத நெருச்சேட்டை கொண்டு உட்காந்துருப்பாங்க. 10 வயசுல அவர் என்ன செய்யறாரு? யாருக்காவது மார்க்கத்துல சந்தேகம் இருந்தா என்ற ஃபத்வா கேட்டுக்கிறாரு பாருங்க. அல்லாஹ், இவ்வளவு பெரிய ஈமானி தெரியுமா? ஃபிக்ஹ்ல இமாம் அபூ ஹனீஃபா ஃபிக்ஹை அமைத்தார் என்றால் அந்த ஃபிக்ஹை எப்படி உருவாக்கணுங்கிற உசூலை இமாம் ஷாஃபி தான் செஞ்சாங்க. முஹத்திஸுக்கு முஹத்திஸ், ஃபகீஹ் மார்க்க சட்டத்துறையில சட்ட ஆய்வாளர், உசூலி சட்டத்தின் அடிப்படைகளுக்கு அடிப்படைவாதி, மிகப்பெரிய அரபி மொழியின் லுகவி ஷாயிர், அரபி கவிதையின் மிகப்பெரிய ஒரு கவிஞர். இவ்வளவு பெரிய அறிவாளா அவர் கொடுத்தார். அவர் சொல்றாரு பாருங்க, அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன், நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க. உஸ்தாதிட்ட கேட்ட அந்த கவிதையை எழுதி வச்சுட்டு அடுத்த தடவை வரும்போது கேட்பேன் நானு. நீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். கவனிங்க. بقدر الكد تكتسب المعالي. بقدر الكد சொல்லுமா புரிஞ்சுக்க மாட்டேன். بقدر الكد சொல்லுமா بقدر الكد تكتسب المعالي ومن طلب العلا سهر الليالي. ومن طلب العلا சொல்லுமா
ومن طلب العلا سهر الليالي ومن رام العلا من غير كد ومن رام العلا من غير كد أضاع العمر في طلب المحال أضاع العمر في طلب المحال تروم العز ثم تنام ليلا تروم العز ثم تنام ليلا يغوص البحر من طلب اللآلي என்ன பண்ண இப்படி இருக்கு அரபிகள் அவ்வளோ அரபியில் அப்படியே ஆசை வர வேணாம் அரபி மொழியில வெறி வர வேணாம் சரி வர சொல்றாரு இமாம் ஷாஃபி அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக மாணவனே ஏய் சொல்றத கேளுடா என்ன சொல்றேன் நானு நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ்வளவு உயர்வுகளை சம்பாதித்துக் கொள்வாய் நீ எவ்வளவு கஷ்டப்படுவியோ எவ்வளவு சிரமப்படுவாயோ அந்த அளவு தான் உனக்கு என்ன கிடைக்கும் நீ டாப்பாக புரியுதா யார் உயர்வை தேடுவார்களோ அவர்கள் இரவிலே விழித்திருந்து படிப்பார்கள் படிக்கணும் படிச்சு 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 யாராவது போயிட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு பெட்ட போட்டு படுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் படிக்கிற மாணவியே கிடையாது எல்லாம் குப்பை எல்லாம் யாரு இல்ல என்ன படிக்கிற மாணவி என்ன பண்ணணும் உஸ்தாத் கேளுங்க சொல்லுங்க அப்ப படிக்கிற மாணவி என்ன பண்ணணும் சொல்லுங்க உஸ்தாத் கேளுங்க அடுத்து கேட்பேன் சொன்னா செய்வீங்களா செய்வேன் சொல்லுங்க என்ன பண்ணணும்னா படிச்சுட்டே இருக்கணும் கிதாபை வச்சு அப்படியே உழுந்துட்டு டயர்டாகி அப்படியே தூங்கிடும் அப்படியே படிச்சுட்டே இருக்கணும் புரியுதா அப்படியே உழுந்துடணும் அந்த கிதாப் மேலே உழுந்துடணும் திரும்ப எப்ப எந்திரிக்கிறீங்களோ உடனே மூஞ்சி விட்டு திரும்ப பிடிக்கணும் அப்பதான் நீ மாணவன் இல்லைன்னா நீ டுபா நீ சும்மா டூப் என்னது சீன் காட்டுற என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யற சொல்றீங்களே நீ சீன் காட்டாத ரொம்பன்னு சொல்லிட்டு அல்ட் ஆஃப் பண்ணாத சும்மா அள்ளி விடாது படிக்கணும் படிக்கணும் வீட்டுல போய் பாருங்க நீங்க ஒரு கிதாபை மூடுனா இன்னொரு கிதாபை திறக்கணும் அப்பதான் நீ மாணவி ஒரு கிதாபை மூடுனா என்ன செய்யணும் இன்னொரு கிதாபை திறக்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு கிதாபை மூடணுமே தெரியல புரிஞ்சுச்சா அப்படி படிக்கணும் அடுத்து சொல்றாங்க யார் கண்ணியத்தை உழைப்பில்லாமல் தேடுவானோ முடியாததை தேடி வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறான் நீ கண்ணியத்தை தேடுகிறாய் மதிப்பை தேடுகிறாய் பிறகு இரவிலே தூங்குகிறாய் என்றால் இது எப்படி நியாயம் யாருக்கு முத்து வேண்டுமோ அவன் தான் கடலின் ஆழத்திலே முத்து குளிப்பான் புரிஞ்சா இல்லையா இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே மனசுல தொகுத்து கொண்டு வாங்க இந்த இல்மு அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது இதுக்கு தகுதி உள்ளவளா என்னை ஆக்கலான்னு அல்லாஹ்விட துஆ செய்யணும் அல்லாஹ்வை பயப்படணும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கணும் உள்ளத்தை பசுமையா வைத்துக் கொள்ளணும் இந்த கல்விக்காக வேண்டி கஷ்டப்படுறதுக்கு சிரமப்படுறதுக்கு உங்களை தயார்படுத்தணும் படிக்கணும் இந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கண்ணியம் என்பதை உறுதி செய்து இந்த கல்வியை கொண்டு நானும் என்னை ஒரு மூமினாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய ஈமானின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை இந்த ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுக்காக அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் துஆ செய்வோம்